வேற என்னென்ன இடங்களில் எல்லாம் கூட நீங்கள் தங்கிலீஷ் பயன்படுத்துகிறீர்கள்? ஒரு போர்டு இருக்குமாப்பா? டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு, தங்கிலீஷ் எழுதுவீங்க. ஆமா. நீங்க வாங்க. பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். வாங்க. சரி, நம்ம தமிழ்ல எழுதுங்க. இதே சரி 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 சரி. நான் இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்றேன். ஆனா எனக்கு அந்த தமிழ் வசனம் பிடிச்சிருக்கு. நான் நோட்ஸ் எடுக்கிறது அந்த வசனத்தை அப்படியே தங்கிலீஷ். வாங்க, ஒன்னு எழுதுங்க. கெட்டு குட்டி சோறா போயிருக்கீங்க. கொச்சப்படுத்துறீங்கடா, கொச்சப்படுத்துறீங்க, ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க. இப்போ இங்கிலீஷ்ல நீங்க பண்ணி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படினு இருக்கு, அதை எழுதிக்கோங்க. அது தமிழ்ல அந்த ஃபீல் வேற இல்ல. நீங்க இந்த பேச்சு ஒண்ணு குறச்சல. நான் இப்போ இதுல இந்த ஈர எழுதிருவேன், இது எழுதிருவேன். இங்க கொஞ்சம் சிக்குமே. ஓ, மேய்ப்பராய் சிக்குது லைட்டா. அதான் மண்ணா, அதேதான். இப்போ நான் ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்தேன். யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சரி. எடுக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். நோட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கிலீஷ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இப்போ போர்டுல ஒருவேளை எழுதுனீங்கன்னா இதே மாதிரி தான் சேம். இதுல இப்படி எழுதி போட்டுருவீங்களா? எழுதலாமே. எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா? லைக் இப்போ எனக்கு கிளாஸை ஃபன்னா கொண்டு போகணும் சார். ஏய், செம்ம ஜோக்கு. சாயந்தரம் வந்த உடனே ஞாபகப்படுத்தி சிரிக்கிறேன். தங்கிலீஷ்ல வந்து கவிதை எழுதுறது. தங்கிலீஷ்ல கவிதை எழுதுறீங்களா? ஆமா. எது? தங்கிலீஷில் ஒரு கவிதை. மழலை மொழியின் பாஷைகள் உன் குரலில் தரும் ஓசைகள். மரத்துல இருக்குது காய், மரத்துல இருக்குது காய், தூங்க தேவை பாய், தூங்க தேவை பாய். இத தமிழ் எழுதினா நீங்க வாசிப்பீங்க தானே? மழலை மொழியின் இந்த வாரம் மழை பொழியுமா? சென்னை மக்கள் தூக்கம். பச்சை மேன் பாப்பா தூக்கத்துக்கு எவ்வளவு தூக்கல சொல்லு. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு கவிதை எழுதுறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறீங்கல்ல? ஆமா சார். அப்ப அதை கத்துக்கணும் தானே? தங்கிலீஷ்ல எழுதுறது ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால தான் சார். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அம்மா என்ன சின்ன வயசுல ஹிந்தி சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பிரெஞ்சு படிச்சேன். ஆனா என் மதர் டங் தமிழ். திருப்பி சொல்லு. திருப்பியா? அம்மா என்ன சின்ன வயசுல ஹிந்தி சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பிரெஞ்சு படிச்சேன். ஆனா என் மதர் டங் தமிழ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு இமெயில் எழுதும், லைக் ஒரு லெட்டர் எழுதும் போது கூட அந்த ஃபீலிங் எல்லாமே எனக்கு தமிழ்ல தெரியும். அந்த தமிழே அப்படி இங்கிலீஷ்ல எழுதுவேன். அன்புள்ள கதலி. என்னலே? இல்ல சார் அப்படிதான் எழுதிருக்காரு. அது படிங்க. என் காதலி எப்படி இருக்க? எப்படி இருக்க? என்னடா பொழுது போயிருச்சே, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. இப்ப நீங்க ஹிந்தி படிச்சீங்க, பிரெஞ்சு படிச்சீங்க, இப்ப ஹிந்தி எழுதுவீங்களா? எழுதுவேன், மக்கடிச்சு படிச்சேன் சார். ஹிந்தி தெரியும்ல, படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிருக்கேன். இது ஹிந்தியில அப்படியே இதை சொல்லுங்க. வராது சார். அதுவும் தெரியாதா? ஹிந்தி படிச்சிருக்கீங்க, ஆனா அர்த்தம் தெரியாது. தமிழ்ல சிந்திப்பீங்க, ஆனா எழுத தெரியாது. இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, ஆனா அந்த எழுத்தை வச்சு தமிழை தான் எழுதுவீங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அது ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ இந்த அந்த மாதிரி தமிழ் எழுத்து வச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்கல, பூமர்னு ரிப்ளை பண்ணுவாங்க. யாரு? ஃப்ரெண்ட்ஸ். பூமர், பூமர் அங்கிள். எஸ். கம் ஆன் அங்கிள். பூமர் அங்கிள். எப்படி அங்கிள் பூமர்? எப்படி பூமர்? பூம் பூம் பூமர், பூம் பூம் பூமர். ஏன் தமிழை இங்கிலீஷ்ல டைப் பண்றீங்கங்கறத எனக்கு புரியல. ஏன்னா அதுதான் இது நீ அது பூமர்னா இது மக்கு இல்லையா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒரு கான்டெம்பரரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கேர்ள் ஒரு அந்தி மாலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு போட்டோ வச்சுன்னு வச்சுங்களேன், அழகா ரசிப்பாங்க தானே? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? பீகாக் நினைத்தது வான்கோழி தன்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. டேய், விஜய் டிவில ஜாக்கி சான் படம் போடுவாங்க, பாத்திருக்கியா இல்லையா? அதுல கூட இப்படி பண்ணது இல்லடா. ஓகே, இங்கிலீஷ்ல சொன்னதை தங்கிலீஷ்ல எழுதுனது போய் தமிழ்ல உள்ளதை தங்கிலீஷ்ல இது பண்ணிக்கிறீங்க. ஓ ஓகே. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்குல. ஸ்கிரிப்ட்ல நான் ஒரு டயலாக் இருக்கு அப்படின்னா அவங்க பேசுறத வந்து அப்படியே எழுதுறது தான் வந்து டயலாக் இருக்கும். அதானே உலக வழக்கம். அது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து ரியலிஸ்டிக்கா அவங்க பேசுறத அப்படியே எழுதுறது. சோ அத தங்கிலீஷ்ல எழுதுறோம். அது அப்படியே தமிழ்ல எழுதுனா என்ன? ஃபோன் பண்ணேன், ஆபீஸ் போறேன், டிவி பாக்குறேன், இது வந்து அந்த வேர்ட்ஸே வந்து தங்கிலீஷ் தான். சோ அது எழுதுறதும் தங்கிலீஷ் தான்.
ஏன் இப்படி பாக்குறாரு? டிவியை டிவின்னு எழுதிக்கும், பார்க்கிறேன்னு எழுதிக்க வேண்டியதானே. இது எதுக்கு டிவி பார்க்கிறேன்னு எழுதணும்னு கேட்கிறேன். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இப்படிதானே பேசுறாங்க. இன்னைக்கு பேசுற மொழி இதுதானே. எந்த மொழியில பேசுறாங்களோ அப்படியே எழுதுறோம். இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா. ப்ரொடக்ஷன்ல இருக்கிற படங்கள்ல டயலாக் போர்ஷன் அவங்க என்ன லாங்குவேஜ் எழுதுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? பாஸ் நான் வந்து நீங்க எதுனா அதுல வந்து எழுதுங்க, எழுதாம போங்க, அது எனக்கு ப்ராப்ளம் இல்ல. இப்ப வெற்றிமாறன் கிட்ட ஒரு ஸ்கிரிப்டா தங்கிலீஷ்ல அடிச்சு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? பயப்படுற சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா? பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால அப்படித்தானே? நம்ம எல்லாத்தையும் லிஸ்ட் வச்சுப்போம். மிஷ்கின், வெற்றிமாறன், ராம், மாரி செல்வராஜ், ரஞ்சித். எனக்கும் தெரியல. தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. டயலாக்ஸ் எதுல எழுதுறாங்க? தங்கிலீஷ்ல பேசுறது தங்கிலீஷ்ல எழுதுறாங்க, அவ்வளவுதான். தப்புதான். அசிங்கம் அது. அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. இல்லங்க, மொழினா என்ன? மொழினா கண்டிப்பா வந்து ஒரு ஃபாண்ட் இருக்கணும். எழுத இல்ல படிக்க பேச. ஃபாண்ட் இல்ல, ஸ்கிரிப்ட் குழப்பிக்கிறீங்க, அதான் பிரச்சனை. இப்போ ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்கிரிப்ட் எழுதணும், படிக்கணும், பேசணும். இந்த 3 அம்சங்கள் இருந்தாதான் அது வந்து மொழின்னு நம்மளால வந்து கிளாசிஃபை பண்ண முடியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். மலாய்னு ஒரு மொழி இருக்கு, சரியா? மலாய்க்கு என்ன லெட்டர்ஸ் பயன்படுத்தப்படுது? ஐ அம் நாட் அவர். சத்தியமா தெரியாது சார். இங்கிலீஷ்ல உலகத்துடைய பல மொழிகளுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. இங்க லிபிகள் இருந்து லிபிகள் இல்லாமல் போன மொழிகள் நிறைய இருக்கு, அது தெரியுமா? நிறைய போறான்டா. லிபி இல்லாதவர்கள் இன்னொரு மொழியினுடைய எழுத்தை பயன்படுத்தி தங்கள் வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்க. நம்மகிட்ட லிபி இருக்கே, லெட்டர்ஸ் இருக்கே, அப்புறம் ஏன் நம்ம போயிட்டு அப்படி எழுதணும்னு? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? ஓகே, இந்த பக்கத்தில் யார் பேசியது உங்களுக்கு ஒப்புதல் இல்லை, கோவம் வந்துருச்சு? கவிதையை தங்கிலீஷ்ல எழுதுறது வந்து ரொம்ப கோவப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அசிங்கமா இருக்குடா. இது எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால நான் எழுதுனது. ஈஸின்னு சொன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான் அதோடைய பேஸா? அது கரெக்டா கட்டுட்டா. சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது. என் மனசுல இருக்கிறத வெளியே எடுத்து ஆமா, சொல்றது தானே அப்பட சும்மா கவிதை. சொல்லிட்டு போயிடலாமே, எதுக்கு அவ்வளவு வார்த்தைகளை தேடி தேடி கொட்டணும்? சனியனுக்கு தந்தி அடிச்சிட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. சார் சொல்லிட்டு போம்ல, நான் அவனை நைட்டு பார்த்தான், பேசிட்டே இருந்தான், சிரிச்சுனே இருந்தான், ஒரே ஜாலியா போச்சுப்பா, சொல்லிட்டு போயிடலாம்ல. கைகள் இடைதனில் எளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும். அவ்வளவு அற்புதமான ஒரு நுட்பமான விஷயத்தை ஸ்கிரிப்ட் இருக்கிற நீங்க அதுல எழுதுனா என்ன மனுஷன்? என்னைய ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. தமிழ்ல எழுதுமா, ஃபுல்லா எழுதுமான்னு என்னைய ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தமிழ்ல. ஏன் அழுதுக்கு இருக்க நீ? ரொம்ப லிபரலான ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இது. இந்த இடத்துல உங்களை தமிழ்ல தான் எழுதணும்னு கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொன்னீங்கன்னா தான். அப்படி எந்த இடமும் இல்ல அப்புறம் என்ன நீங்க வந்த? எனக்கு ஒரு போஸ்ட் நான் போடுறேன் அப்படின்னா இங்கிலீஷே ஆக்சுவலா நான் சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதான்டா இப்ப ஃபேஷன். அது ஒண்ணு இல்லனா, அது நல்லா தான் இருப்பான். அது கொஞ்ச நாளா மொழி மேல எனக்கு பிடிமானம் எனக்கு இல்ல. நான் என்ன பண்றதுன்னு நான் கேக்குறேன். இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்க கிட்ட கேடு பதில் சொல்லுவான். நமக்கு மொழி பற்று இப்போ இருக்கிறவங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்றது தான் உங்களோட தாட்டா? மொழி பற்று இழி பற்று இல்ல, நீங்க அததான் சொல்றீங்க. இல்ல நீங்க நல்லா சொல்றீங்க. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. நீங்க பற்று விட்டுடுங்க, அவ்வளவுதானே. உங்களை யார் தமிழை பிடிச்சி அலைய சொல்றா? அப்படியே விட்டு போக சொல்றீங்க. யார் நாங்க அலையல? செத்து போ. நான் தடுக்க முடியுமா?